எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய காலையிலேருந்து மதியம் வரை நான் என்ன வீட்டில் சமைக்கிறேன், அப்புறம் வேறு என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். காலையில் பார்த்திங்கன்னா 9 மணிக்கிட்ட தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எல்லாருமே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வந்துட்டு ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்து இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க எங்கள் யூஎஸ்க்கு. ஸோ அவங்க எங்கள் வீடு கீழே தான் அவங்க வீடு புக் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டுங்கிறனால அவங்களுக்கு அந்த ஜெட்லாக்லாம் போக டைம் ஆகலையா. ஸோ அதனால் இங்கே நம்ம வீட்டில் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாமே. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து வந்து பசங்களுக்கெல்லாம் க்ரீம் கார்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள் க்ரீம் கார்ன், அப்புறம் எங்கள் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் தோசை ஊற்றி ஒரு ஈஸியாக தக்காளி புதினா வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். கார்ன் இருக்குது பார்த்திங்களா, அதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தனியாக கத்தி வச்சுட்டு அதை நல்லா தனித்தனியாக எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், அரை டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் 3/4 கப் அளவு வந்து ஹெவி விப்பிங் க்ரீம் இருக்குது பார்த்திங்களா, அது அப்படி இல்லைனா 1/2 விப்பிங் க்ரீம் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹெவி விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு 3/4 கப் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு இதெல்லாம் நல்லா அந்த க்ரீமோடு சேர்ந்து நல்லா கொதித்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம பால் வந்து நான் தனியாக வந்து மைக்ரோவேவில் சூடு பண்ணி ஊற்றிடுறேன். அப்படின்னா சீக்கிரம் கொஞ்சம் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா பால் பச்சையாக ஊற்றணுன்னா அதுவும் சேர்ந்து கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு அந்த நான் எடுத்த கப்பில் வந்து ஒரு 1/2 கப் பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன் மைக்ரோவேவில் ஆன் பண்ணி. அப்படியே சைட் பை சைடாக பார்த்திங்கன்னா தோசையும் சுட்டு வச்சிடலாம் ஹாட் பாக்ஸில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு வெளியே வச்சுக்கிட்டேன். தோசைக்கல்லையும் சூடு பண்ணிக்கிட்டேன். இதுக்கு சட்னி வந்து தக்காளி புதினா அதை போட்டுட்டு நல்லாயிருக்கும் இந்த சட்னி. ஸோ இந்த சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அந்த கேப்பில் வந்துட்டு காஃபி போட்டிருந்தோம் காலையில், ஃபில்ட்ரு காஃபி. அதை அப்படியே ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டே இருந்தேன். அந்த கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டு முடிக்கிற டைமில் அந்த ஒரு குட்டி டம்ளர் காஃபியையும் குடிச்சு முடிச்சிட்டேன். இந்த க்ரீமெல்லாம் ஊற்றணும் பார்த்திங்களா கார்னுக்கு, அது நல்லா அந்த மாதிரி கொதிச்சு வர ஸ்டேஜில் தனியாக நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற பாலில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு கார்ன் ஸ்டார்ச் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த பாலில். இது ஏன் இதை நான் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த க்ரீம் வந்து நல்லா க்ரீமியாக கெட்டியாக வரும். அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். கார்ன் ஸ்டார்ச் இல்லாதவங்க கார்ன் ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணதை அந்த பால் அப்படியே நம்ம அந்த க்ரீம் கொதிச்சிக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் ஊற்றிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து சீஸு, துருவின சீஸ், இந்த மொசரெல்லா சீஸ், செடா சீஸ், எதனாலும் உங்களுக்கு எந்த சீஸ் பிடிக்குமோ அது நல்லா துருவிட்டு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே தூவி விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கிட்டு சட்னிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதும் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுட்டேன். அந்த சீரகம் நல்லா எண்ணெயில் பொரியணும். அப்படி அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சட்னிக்கு. இங்கிட்டு சைட் பை சைடாக வந்து தோசைக்கும் கல் நல்லா சூடாயிருச்சு. ஸோ அதுலேயும் தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அது போட்டுட்டு அது நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதில் வந்து நான் 3 தக்காளி கட் பண்ணி மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அது போட்டுட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டு அந்த தக்காளி லைட்டாக மசியணும். அந்த ஸ்டேஜுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கிட்ட சைடு கார்ன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அன்றைக்கி என்கிட்ட சீஸ் இல்லை, அதனால் நான் சீஸ் போடலை. பட் மேலே சீஸ் போட்டிங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் எடுத்து அப்படியே தனியாக ஒரு பவுலில் எடுத்து ஆற வச்சுட்டேன். ஏன்னா அது வந்து ரொம்ப சூடாக இருக்கும், ஆறுறதுக்கு லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டே பவுலில் போட்டு வச்சிடலாம், பசங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பவுலில் போட்டு ஆற வச்சுட்டேன். இங்கிட்ட எங்கள் வீட்டுக்காரங்களும் எனக்கு தோசை சுட்டு வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. வீடியோ எடுத்துகிட்டே அவங்களும் தோசை சுட்டுகிட்டே எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் சட்னிக்கு வந்து தக்காளி பாதி மசிஞ்சதுக்கப்புறமா புதினா இலை சேர்த்துக்கணும். புதினா இலை இந்த மாதிரி ஒரு 15-20 இலை கிட்ட எடுத்து அதை நல்லா கழுவிட்டு கட் பண்ண அவசியம் இல்லை. அதை அந்த தக்காளி நல்லா பாதி மசிச்சதும் அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுட்டேன். அது நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை வந்து வேக விடணும். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தக்காளியும் புதினாவும் இந்த மாதிரி ஓரளவு மசிஞ்சு நல்லா சுருண்டு வந்த ஸ்டேஜில், ரொம்ப சுருள்னு அவசியம் இல்லை, இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். இதை எடுத்துகிட்டு நான் வந்து இது ஹேண்ட் மிக்சரில் இந்த அரைக்கிறது ஒன்று வச்சுருந்தேன், ஹேண்ட் பீட்டர் மாதிரி, காஸ்ட்கோவில் தான் வாங்கியிருந்தேன். அதில் அரைச்சோம் அப்படின்னா சூடானதெல்லாம் அரைச்சிடலாம். இப்போ மிக்சியில் நம்ம சூடாக அரைச்சோம் அப்படின்னா ஒன்று மேலே தெரிச்சிரும், இல்லை அப்படின்னா சூடாக அரைக்கும் போது அந்த மூடி கலட்டுறதுக்கு வராது, இறுகி போயிடும் மூடி. அதனால் இந்த இது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த சூடான ப்ராடக்ட் அப்புறம் ஸ்மூதி போடுறதுக்கெலாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த இதை வச்சு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் ஒன்று என்ன மறந்துட்டேன் சட்னியில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 2 மிளகா வத்தல் வந்து கிள்ளி போடணும். நான் அதை வந்து மறந்துட்டேன். சரி, அதுக்கப்புறம் தாளிக்கும் போது நல்லா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக தாளிக்கும் போது கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மீனாட்சி பாப்பாவுக்கு வந்து அவள் வந்து தூங்கி முழிச்சதும் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ப்ராக்கலி வந்து அன்றைக்கி தான் புதுசாக அவளுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எந்த ஒரு ஃபுட்டு நம்ம வந்து பேபிக்கு, அவளுக்கு 6 மந்த் முடிஞ்சிச்சு இப்போது ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும், இப்போ நான் ப்ராக்கலி இன்றைக்கி கொடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா, ஒரு 2 நாள் கண்டினியூஸாக அந்த ப்ராக்கலி மட்டும் கொடுப்பேன். அதே டைமிங்கில் அவளுக்கு உடம்புக்கு செட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 நாள் கண்டினியூஸாக நான் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் 4ஆவது நாள் நான் வேறு ஒரு வெஜிடபிளோ இல்லை ஃப்ரூட்ஸ்க்கோ நான் வந்து, அல்லது ப்ராக்கலி கூடயே வேறு ஏதாவது பனானா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி வந்து ப்ராக்கலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சுட்டேன். ஸோ வேக வச்சுட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம். கரெக்டாக மீனாட்சி பாப்பாவும் காலையில் தூங்கி எழுந்துச்சிட்டா. அதுக்கப்புறம் 15 நிமிஷம் டைமர் வச்சுருந்தேன் ப்ராக்கலி வந்து வேகிறதுக்கு, ஸ்டீம் ஆகுறதுக்கு. அந்த இது நல்லா வெந்தது 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக சூடு ஆறுறதுக்காக வச்சுட்டேன். அங்கிட்டு மாவும் ஆட்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதையும் பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அவனுக்கு கீழே லைட்டு போட்டு அதை வந்து புளிக்கிறதுக்கு உள்ளே வச்சுக்கிட்டேன். இங்கிட்ட வந்து மீன் குழம்பு மதியம் லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஊர்லேருந்து வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த மதுரையிலேருந்து அல்வா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த அல்வாயை சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு லஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். லஞ்ச் பார்த்திங்கன்னா நம்ம திலாப்பியா ஃபிஷ்ஷில் வந்துட்டு மாங்காய் போட்டு சூப்பராக ஒரு மீன் குழம்பு பண்ணலாம், அதுக்கப்புறம் ப்ரான் தொக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி லஞ்சு சீ ஃபுட்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். கூடவே வந்து தக்காளி ரசம் வந்து எனக்காக, நான் வந்து சீ ஃபுட்டு சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் ரசம் மட்டும் எனக்காக நான் வச்சுக்கிட்டேன். அடுத்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் வந்து சீரகம், கடுகு, வெந்தயம் இது எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். வெந்தயம் மட்டும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து கருவேப்பிலை போட்டு அது நல்லா வெடிக்கவும், நல்லா ஒரு கப்பு நிறையா சின்ன வெங்காயம், 1/2 கப் அளவு பூண்டு உரிச்சு வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா எண்ணெயில் வந்து அது நல்லா வதங்கி வரணும், கம்ப்ளீட்டாக நல்லா வதங்கணும். அப்படின்னா தான் மீன் குழம்புக்கு வந்து முக்கியமான டேஸ்ட்டே வந்து பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்குறது தான். அதுக்கப்புறம் ரைஸ் வந்து வடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குவான்டிட்டி ரைஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் பெரிய பாத்திரமாக அதை எடுத்து தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு அதை நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டேன். அந்த கொதிக்கிற கேப்பில் வந்து ரைஸும் எடுத்து தனியாக அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிட்டேன். அப்புறம் நிறையா பேர் வந்து லாஸ்ட் வீக் நான் வீடியோ போடாதனால நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அப்புறம் இன்ஸ்டாலேயே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க என்ன ஆச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தோம், பட் எடிட் பண்ணுறதுக்கு வந்து டைம் இல்லை எனக்கு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களும் அந்த வீக் வந்து ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. அதனால் பசங்களை மேனேஜ் பண்ணிவிட்டு டின்னர் பண்ணிவிட்டு டைம் கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து வீடியோ லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு வந்து புளி வந்து ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ ரசத்துக்கு வந்து ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவு புளியும், மீன் குழம்புக்கு வந்து நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியும் எடுத்து நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுட்டேன். ஹாட் வாட்டர் ஊற்றினா புளி நல்லா கரைஞ்சி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும், நிறையா டக்குன்னு கரைஞ்சிரும். ஸோ அதனால் ஊற்றி 2 ஊற வச்சுக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் இறால் தொக்குக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து ஒரு அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அந்த இறால் தொக்குக்கு வந்திங்கன்னா பெரிய வெங்காயம் வச்சு தான் நான் அன்றைக்கி பண்ணேன். ஸோ பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு 10 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 2 காஞ்ச மிளகா இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கிட்டேன். அப்புறம் தக்காளி ரசத்துக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா அதை கொதிக்க விட்டுட்டேன். அந்த ஸ்கின்னெல்லாம் அதுவே தனியாக பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுட்டேன். இறால் தொக்குக்கு கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து அந்த பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த பூண்டை மட்டும் சேர்த்துட்டு அது நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நான் வதக்கிறதுக்கு விட்டுட்டேன். இங்கிட்டு சைடு பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து பூண்டும் வெங்காயமும் சூப்பராக வதங்கிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தக்காளி போடணும். அதுக்கு வந்து தேவையான தக்காளி எடுத்து கழுவி கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். இங்கிட்டு தொக்குக்கும் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும், அந்த அளவுக்கு வதங்க விட்டுட்டேன். மீன் குழம்புக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த 3 தக்காளியை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளியும் போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா தக்காளி மசிஞ்சு வரும். இங்கிட்ட வந்து ரைஸ் வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ அந்த ஊற வச்சிருந்த ரைஸையும் போட்டு அந்த ரைஸ் வேக வைக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போடணும். உப்பு போட்டு அதை நல்லா வேக வச்சுக்கிட்டேன் ரைஸ்க்கு. அதுக்கப்புறம் மீன் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம் குழம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு திலாப்பியா ஃபிஷ் தான் வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு 650 கிராம் இருக்கும். ஸோ அதை எடுத்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பவுலில் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கிட்டு வந்து அன்றைக்கி அந்த வீக்கெண்டு வந்து வெளியே ரிவர் போகிற பிளான் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து வாட்டர் ஷூ இதெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் வந்துடுச்சு. அதை பார்த்துட்டு ஆதிரன் ஒரே ஹாப்பி ஆகிட்டான், அது போட்டு பார்த்துட்டே இருந்தான். ஸோ இங்கிட்டு குழம்பு மீனுக்கு வந்து அந்த மஞ்சள் பொடி, காரத்துக்கு அந்த மிளகாய் பொடி, உப்பு, கொஞ்சம் மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். குழம்பு மீனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடவே கூடாது. பூண்டு மட்டும் நம்ம குழம்புக்கு ஃபஸ்ட்டு நான் வதக்கியிருக்கோம் பார்த்திங்களா, அதோடு விட்டுறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா இருக்காது. இங்கிட்டு வந்து அப்படியே அந்த ஸ்விங்லேயே படுத்து மீனாட்சி பாப்பா தூங்கிட்டு இருந்தா. ஸோ உள்ளே அவளை தூக்கி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தூங்குவா, எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஹவர் தூங்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே அமைதியாக உள்ளே போய் படுக்க போட்டேன். அவளும் அப்படியே தூங்கிட்டான். பாப்பா தூங்க வச்சுட்டு அப்புறம் இறால் வந்து அதையும் எடுத்து அதுவும் வந்து ஒரு 650 கிராம் இருக்கும். அதையும் எடுத்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் கடையில் விற்பாங்க. ஆனாலும் நம்ம வீட்டில் வந்துட்டு அதை ஒரு 4 தடவை க்ளீன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். என்ன தான் கடையில் க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் நம்ம மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணால் தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு அப்படி சொல்லிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ அந்த இறால் தொக்குக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டேன். இங்கிட்டு வந்து மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நல்லா அந்த ஊற வச்சுருந்தேன் பார்த்திங்களா புளி, நல்லா அதை கெட்டியாக நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். புளி தண்ணி வந்து எவ்வளோ சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா நம்ம மெஷரிங் கப்பில் வந்து ஒரு 1.5 கப் அளவு நல்லா கட்டி புளி தண்ணியாக சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு செக் பண்ணிட்டு உப்பு பொடி வந்து மஞ்சள் பொடி, காரத்துக்கேற்ற அந்த மிளகா பொடி 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மல்லிப்பொடி இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், சீரகப்பொடி 1 டேபிள் ஸ்பூன்,
பெப்பர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு, அப்புறம் கலருக்கு காஷ்மீர் ரெட் சில்லி 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி 1/2 கப் புளி தண்ணி ஊற்றினேன் இல்லையா, ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் நம்ம நார்மல் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு 2 பச்சை மிளகா அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுவிட்டேன். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான், குழம்புக்கும் சரி இறால் தொக்குக்கும் சரி கம்மியாக தான் வச்சுருக்கேன், பசங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து காரம் ரொம்ப சாப்பிடுவீங்களா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொடியெல்லாம் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கிட்ட இறால் தொக்குக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு தக்காளி இருக்குது பார்த்திங்களா, ஒரு 1/2 தக்காளி எடுத்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் குழம்புக்கு வந்து மாங்காய் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டே வேறு லெவலுக்கு போயிடும். ஸோ அதனால் ஒரு மாங்காவை எடுத்து இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சாதமும் ரெடி ஆயிடுச்சு, வெந்துருச்சு. ஸோ அதை வேக வைக்கலான்னு எடுத்து வேக வைக்கும் போது தான் கை கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் சாதம் வேறு கீழே கொட்டிருச்சு. ஏன்னா அதிக குவான்டிட்டி பண்ணுறதா இருந்தால் நான் குக்கரில் வச்சுருவேன், எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் சமைக்கிறதா இருந்தால் தான் இந்த மாதிரி வடிப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வடிக்க ட்ரை பண்ணேன். பட் அது வந்து கொஞ்சம் கையில் தண்ணி பட்டு கீழே கொட்டிருச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க தான் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தார். அது கொஞ்சம் சாதம் கீழே கொட்டினதுனால எக்ஸ்ட்ரா 1 கப் சாதம் 1 கப் அரிசி வந்து குக்கரில் எடுத்து வேக வச்சுக்கிட்டேன், தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா அந்த மாங்காய், அதோட பீசஸ் வந்து ஒரு 7-8 பீஸ் மாங்காவை எடுத்து குழம்பு நல்லா அந்த மாதிரி சுண்ட வரும்போது போட்டு மூடி வச்சுட்டேன். இங்கிட்டு தொக்குக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற அந்த மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, பெப்பர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதோட அளவுகள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ பொடியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது தனியாக மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இறால் எடுத்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்னடா நம்ம மசாலா எதுவுமே ஒட்டாத மாதிரி இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். பட் அது வேக வேக மசாலா நல்லா வெளிவரும். இங்கிட்டு வந்து மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிட்டு, கெட்டியான தேங்காய் பால் 3/4 கப் அளவு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை ஊற்றிட்டு அந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த திலாப்பியா ஃபிஷ்ஷையும் போட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மேலே நல்லெண்ணெய் கருவேப்பிலை போட்டு நான் மூடி வச்சுட்டேன் மீடியம் ஃப்ளேமில், அது நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிட்டு கொஞ்சம் இறால் தொக்குக்கு கலருக்காக காஷ்மீர் ரெட் சில்லி இருக்குது பார்த்திங்களா, அது 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக அந்த காரம் உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு, அது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது போட்டுட்டு லாஸ்ட்டாக அந்த ஒரு 7 நிமிஷம் ஆகும் இறால் கரெக்டாக வேகிறதுக்கு மீடியம் ஃப்ளேமில். அதுக்கு மேலே வேக வச்சோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அந்த 7 நிமிஷம் ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பெப்பர் போட்டுட்டு அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சோம் அப்படின்னா இறால் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மசாலாம் வெளிவந்துடும். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, நமக்கு இறால்லேருந்து தண்ணி வெளிவரும், அதனால் தண்ணி எதுவுமே ஊற்றிடாதீங்க இறால் தொக்குக்கு. ஸோ மீன் குழம்பு, இறால் தொக்கு, தக்காளி ரசம் இது எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்கள் வீட்டுக்காரங்க முன்னாடிலாம் மீன் குழம்பு வையின்பாங்க, நான் என் வீட்டில் அவ்வளோவா மீன் குழம்பு வைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து சீ ஃபுட்டு பிடிக்காது. அதனால் ஏன் இப்போ வைக்கிறேன் அப்படின்னா என் பையன் வந்து இப்போ இறால் தொக்கு ஹரி கொஞ்சம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ ஃபிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் அவன் சாப்பிட்றதுனால நான் இப்போ கொஞ்சம் வீட்டிலலாம் வைக்கிறேன். அது வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பையனுக்காக பண்ணுற இவ்வளோக்கு முன்னாலாம் நான் கேட்பேன், நீ பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மீன் குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருந்தது அப்படின்ட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.